ஹலோ கைஸ், வணக்கம். எல்லாரும் வந்து எல்எல்பி உடைய பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அண்ட் பார்ட் 5 பார்த்து முடிச்சவங்க. கமான், எங்கேயும் போகாதீங்க. பார்ட் 6 பார்க்காம போகாதீங்க. பார்ட் 1 எல்எல்பி பேசிக்ஸ், பார்ட் 2 இன்கார்பரேஷன், பார்ட் 3 ஃபைனான்சியல் ஆஸ்பெக்ட்ஸ், பார்ட் 4 பார்ட்னர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப், பார்ட் 5 காம்பவுண்டிங், காம்ப்ரமைஸ், அரேஞ்ச்மெண்ட், அமால்கமேஷன், வைண்டிங் அப், மிஸ்லினியஸ் டாபிக்ஸ் இதெல்லாம் பார்த்து முடிச்சா ஐ ஹாவ் மேட் அன் எல்எல்பி ஸ்கேனர். இதுல வந்து கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவனம் டெக்ஸ்ட் பேக், நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் புக் பேக் கொஸ்டின்ஸும் நம்ம வந்து கடகடான்னு ரிவைஸ் பண்ணலாம். ஸோ தட் யூ வில் பி கெட்டிங் ஏ ப்ராட் ஐடியா ஆஃப் தி திங்ஸ் விச் வி ஹவ் லேர்ன். ஸோ அதை தான் இந்த செக்மெண்ட் நம்பர் 6 பார்ட் 6ல வந்து பார்க்க போறோம். கம் ஆன் கைஸ், இந்த மெட்டீரியல் இஸ் அகெயின் அவைலபிள் இன் அவர் குரூப். நான் இதோட லிங்க்கும் நான் வந்து ஐ வில் புட் அப் இன் தி கமெண்ட் செக்ஷன். ஓகே, கம் ஆன் கைஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டு யூ மீன் பை சார்? ஒரு கேள்வி சார், ஏன் சார் நீங்க டைரக்ட் கொஸ்டினா போட்டிருக்கீங்க? டைரக்ட் கொஸ்டின் தான் வருமா சார்? யோ, அப்படி எல்லாம் இல்லையா. டைரக்ட் கொஸ்டின் வரலாம், ஆர் டைரக்ட் கொஸ்டினே ட்விஸ்ட் போடுற மாதிரி கொஞ்சம் கேஸ் ஸ்டடி மாதிரி போடலாம். எப்படி போட்டாலும் உங்களுக்கு எழுத முடியணும், அதுதான் மெயினான விஷயம். வாட் டு யூ மீன் பை லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்? நல்லா தெரியும் உங்களுக்கு. வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ்? சார் என்ன சார் இது மோரல் சயின்ஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் கேட்பானா சார்? யோ, கேட்கறாங்களோ இல்லையோ தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளவுதான். What do you mean by LLP? நல்லா தெரியுங்க. LLP is a partnership registered under LLP Act. It's a hybrid version. It's an alternative source of body corporate. It's not a body. It's not a company, but it's an alternative source of company, and it is having flexibility of partnership. What are the advantages? Easy to form, easy to dissolve, no much rules and regulations. Very simple. All these things are 4-mark questions. Second question, list the differences between LLP and LLC. எல்எல்பினா லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், எல்எல்சினா ஒண்ணுமே இல்லடா. யோ, கம்பெனியோட லைபிலிட்டி என்னது பேஸ்? நான் உங்களுக்கே தெரியும், கம்பெனி கேன் பி லிமிடெட் பை, லிமிடெட் கம்பெனி ஆகலாம், அன்லிமிடெட் கம்பெனி ஆகலாம். லிமிடெட் பை ஷேர், அதனால லிமிடெட் லைபிலிட்டி கம்பெனி சொல்றாங்க. கம்பெனிக்கு எல்எல்பிக்கு என்ன வித்தியாசம் ஆல்ரெடி சொல்லிட்டோம். பார்ட் 4ல இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ட் 4ஓ பார்ட் 5லோ இருக்கும். நல்லா பாருங்க. தேர்ட் திங், அது உங்களுக்கே எழுத முடியுமா? 12th எல்லாம் படிச்சிருப்பீங்கம்மா. தேர்ட் கொஸ்டின், ஸ்டேட் த எசென்ஷியல்ஸ் டு இன்கார்பரேட் எல்எல்பி. வெரி வெரி சிம்பிள். மினிமம் 2 மெம்பர்ஸ் வேணும், டெசிக்னேட்டட் பார்ட்னர் வேணும், இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட் ப்ராப்பரா ஃபில் அப் பண்ணணும். வெரி சிம்பிள். நேம் ரிசர்வேஷன், இ ஃபார்ம் 1. வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் இன்வால்வ்? அதெல்லாம் கேட்கறாங்க. இ ஃபார்ம் 1, இ ஃபார்ம் 2, இ ஃபார்ம் 3, அவ்வளவுதான். ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங், டிஃபரன்ஷியேட் பிட்வீன் எல்எல்பி அண்ட் பார்ட்னர்ஷிப். அதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எல்எல்பி? ஸ்டேட் த வேரியஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். என்ன சார் இது, நாங்க இன்டர் லெவல் இருக்கோம் சார், ஃபவுண்டேஷன் லெவல்ல இருந்து கொஸ்டின் வந்து எழுதி போட்டிருக்கீங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபவுண்டேஷன் லெவல் தான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ். ஸ்டில் யோ, கேட்டாங்க நீங்க எழுதி தாய் ஆகணும். 5 மார்க் கேட்கறாங்க, 4 மார்க் கேட்கறாங்க, எழுதாம இருப்பீங்களா? நான் கேட்கறேன். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், LLP is an alternative corporate business form that gives the benefits of limited liability of company and flexibility of partnership. இது வந்து நான் பார்ட் 1ல நான் அழகாக சொல்லி கொடுத்திருக்கிறேன். இந்த ஆன்சர் தெரியலையா? go and check part number 1. Seventh question, who are the individuals who shall not be capable of becoming partner? Unsound mind முடியாது, undischarged insolvent முடியாது, person who have applied for insolvency and the case is still pending, அவங்களுக்கு முடியாது. மைனருக்கு முடியாது, that is incapable personsக்கு முடியாது. நெக்ஸ்ட் 8th question, இதெல்லாம் நீங்க எப்படி எழுதணும்? டைரக்ட் கொஸ்டின்ஸ். இப்போ இதே டைரக்ட் கொஸ்டினா கேட்டாங்கன்னா ஹெட்டிங் போட்டு பாயிண்ட் வைஸா எழுதுங்க. இதே கேஸ் ஸ்டடியா கேட்டாங்கன்னா ப்ரொவிஷன், ஃபேக்ட்ஸ், கன்க்ளூஷன் 3 பாராகிராஃபா டிவைட் பண்ணி எழுதிடுங்க, அவ்வளவுதான், கேம் ஓவர். What do you mean by designated partner? Designated partner is a partner designated under section 7 of LLP, அவ்வளவுதான். Whether it is mandatory, of course 2 பேர் வேணும், 2 இண்டிவிஜுவல் வேணும், அந்த 2 பேர்ல ஒருத்தர் ரெசிடென்டாக இருக்கணும். புரியுறது நம்புறேன். நெக்ஸ்ட், what is the procedure for changing the name of limited liability partnership on the order of central government? நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். 3x1 3 மாசம், 3x5 15 days, 3x10 30 days. அந்த ஃப்ளோ சார்ட் சிஜி ஆர்டர் கொடுத்தால் 3 monthsக்குள்ள நான் சேஞ்ச் பண்ணணும். ரெக்டிஃபிகேஷன் ஆர்டர், கரெக்ட், வெரி குட், கரெக்ட். சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டு வாட் ஐ அம் சப்போஸ் டு டு? I am supposed to intimate the ROC within 15 days, who will give certificate of incorporation. Certificate of incorporation கிடைச்சு முடிச்சால் 30 daysல I have to change the LLP agreement. நல்லா சொல்லி கொடுத்திருக்கேன், நல்லா பாருங்க. 11th question, discuss the conditions under which
LLP will be liable and not liable for the act of the partner. Very important question. This question is coming from extent of liability of LLP. LLP எப்ப liable ஆவாங்க, எப்ப liable ஆக மாட்டாங்க. LLP will not be liable if the act of the partner is exceeding the authority. Mango, apple, ஞாபகம் இருக்கா? Example, mango, apple. And the third party may or may not know the restrictions placed. எப்ப LLP liable ஆவாங்க? LLP will be liable for the act of the partner done in the ordinary course of business. அதாவது within the authority. இதை எழுதணும். நான் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கிறேன். பார்ட் 4ல இருக்குது, நல்லா பாருங்க. State the circumstance in which partners may face unlimited liability. Unlimited liability ரெண்டு கேஸ். ஒரு கேஸ் வந்து unlimited liability for fraud, நல்லா படிச்சுக்கோங்க. செகண்ட், 6 month ஆக இப்போ 2 மெம்பர் மினிமம், 2 பார்ட்னர்ஸ் மினிமம் வேணும். The partners இப்போ ஒருத்தங்க தான் இருக்கிறாங்க. If the number of partners is reduced below 2 and the partnership LLP is carried for a period of more than 6 months, the partner who is carrying the partnership even after 6 months will be liable for the act of the partnership. He will be facing unlimited liability. இது நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். Next, 13th question. What are the circumstances in which the LLP may be wound up by tribunal? ஞாபகம் இருக்கா? When LLP plans to wind up by tribunal. Second, when they perform any activity against sovereignty or integrity of the nation. When annual return or accounts of statement of accounts and solvency have not been filed and have not been filed for consecutive 5 years. Just an equitable grounds. Very good. 14th, explain the concept of small LLP. ரொம்ப முக்கியமான விஷயம். 25 லட்சம் contribution, 40 லட்சம் turnover. Turnover means gross. As per the statement of accounts and solvency for the previous year. And இது ரெண்டும் and, or if they satisfy some other requirements. Correct. Next, 15th question. Total contribution is 20 lakh. நமக்கு நல்லாவே தெரியும் 25 லட்சம் 40 லட்சம், அதனால லிமிட். Gross turnover is 45, sales return is 10 lakh. ஆஹா, சங்க ஊதராயா வாங்கயா. 20 லட்சம் கான்ட்ரிபியூஷன், gross turnover 45. gross தான் பார்க்கணும். அப்ப பேசிக்கலி ஸ்மால் LLP கிடையாது. It is a small LLP. No. Sales return கம்மி பண்ணாதீங்க. What will be your answer if LLP complies with other requirements of, questionல சின்னதா மாற்றங்கள் கொண்டு வாங்க, other requirements of small LLP? If the company satisfy the other requirements prescribed by the central government, they will be falling under the category of small LLP. Explain the extent of liability of partner and LLP. எப்ப partner liable ஆவாங்க, எப்ப LLP liable ஆவாங்க? LLP will be liable எப்போ? Within authority. LLP will not be liable எப்போ? Outside authority. Again, partner will not be liable for the act of the other partner. என் நோட்புக்ல கரெக்டா போட்டிருக்கேன், நல்லா பாருங்க. Next, 17th question. Is registered office mandatory? Of course. What is the purpose? 3 purpose. Purpose number 1 is jurisdiction. கொச்சினா கேரளால இருக்கிற ROC, சென்னைனா தமிழ்நாட்டில் இருக்கிற ROC. Next, place of keeping books of accounts. Third, the address, so that all the communications, notices and letters can be served upon the LLP. Next, the name of the LLP is identical to that of the name of the firm. Name of the LLP shall not be undesirable, revise with me, or identical to that of other LLP, other company or other registered trademark. அங்க firm னு சொல்லவே இல்லை, so they can continue, பிரச்சனை இல்ல. Is common seal mandatory? No, mandatory கிடையாது. Designated partners sign பண்ணால் போதும். Next, 20th one. LLP registered in India have place of business in USA. Is it a foreign LLP? Answer is no. Foreign LLP say LLP registered outside India having place of business in India. இது திருப்பி சொல்றாங்க. Registered in India னு சொன்னாலே அவன் எந்த LLP ஆக மாறுவான்? அவ்வளவுதாயா. 21st question. ROC have some clarifications regarding the documents filed by them. Can ROC seek information how and from whom? ROC க்கு ஏதோ clarification வந்துச்சுன்னா ROC can seek information from any person. சொல்லி இருக்கிறேன், எடுத்து பாருங்க. Next, can LLP be amalgamated with a company? LLP தான் கல்யாணம், LLP company கல்யாணம் பண்ண முடியாதியா? Kindly explain the procedure.
என்ன சொல்லணும், எல்எல்பியும் கம்பெனியும் பத்தாது, எல்எல்பி அமால்கமேட் ஆகலாம். அமால்கமேட் ஆகணும்னா ட்ரைபுனலுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கணும். And tribunal will pass order for amalgamation. Game over. அவ்வளவுதாயா. 23rd question. Here is the table showing filing of accounts and solvency and annual return. Comment if LLP can be wound up by tribunal. LLP can be wound up by tribunal if the accounts and solvency or annual return is not filed for consecutive 5 years or and கிடையாது. இப்ப பாருங்க, சரி இது ஃபைல் ஆகல, ஃபைல் ஆகல, ஃபைல் ஆகல, ஃபைல் ஆகல, ஃபைல் ஆக்கிட்டாங்க. இங்கே பாருங்க, ஃபைல் ஆக்கிட்டான், சரி ஆக்கல, சரி சரி ஆர் இந்த 2 வருஷம் ரெண்டுமே ஃபைல் பண்ணிட்டாங்க. கண்டினியூஸ் 4 இயர்ஸ்க்கு ஏதோ ஒண்ணு ஃபைல் பண்ணாம இருந்திருக்காங்க. ஆனா லாஸ்ட் இயர்ல ரெண்டுமே ஃபைல் பண்ணிருக்காங்க. அப்ப வவுண்ட் அப் பண்ண முடியாது. கண்டினியூஸ் 5 இயர்ஸ்க்கு ஏதோ ஒண்ணு ஃபைல் பண்ணாம இருந்தால் மட்டும்தான் எல்எல்பிக்கு வவுண்ட் அப் பை ட்ரைபுனல் பண்ண முடியும். கவனமாக படிச்சு வச்சுங்க, முக்கியம். நெக்ஸ்ட், எல்எல்பி was incorporated on 10th October. When is it enough? 10th October. When is it enough for LLP to close the books of accounts? நல்லாவே தெரியும். ஆஃப்டர் 30th September, அதாவது அக்டோபர் 1 இருந்து மார்ச் வரை இன்கார்பரேட் ஆகின்ற எல்எல்பி அந்த வருஷம் க்ளோஸ் பண்ண தேவையில்லை, அடுத்த வருஷம் க்ளோஸ் பண்ணால் போதும். ஃபாலோயிங் இயர். So answer is 31st March 2025. 24 கிடையாது, 25. இப்போ 30th September வந்தவங்களுக்கு அந்த வருஷமே எண்ட் பண்ணணும். இட்ஸ் நாட் நெக்ஸ்ட் இயர், பிகாஸ் ஆஃப்டர் 30th September நல்லா ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், 25th கொஸ்டின். ஏபிசி லிமிடெட் அண்ட் எல்ஆர்என் லிமிடெட் ஃபார்ம்ட் எல்எல்பி. அப்ப ரெண்டு பேருமே யாரு? பாடி கார்ப்பரேட். Can two body corporate form LLP? Of course. Who can be DP? ரெண்டு பேர் பாடி கார்ப்பரேட் ஆனா only individual should become DP. இப்ப என்ன பண்ணனா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாமினிய செப்பரேட் ஆன நாமினிய அப்பாயிண்ட் பண்ணனும். They will become the designated partner. என்னையா क्वेश्चन போயிட்டே இருக்குது. ஹை, 26th question. இதெல்லாம் நானே ப்ரிப்பேர் பண்ண क्वेश्चन, தயவு செஞ்சு பார்க்காம போகாதீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். Mr. A has resided in India for 120 days in previous year. Okay, and has resided for 90 days in the current year. Mr. A and Mr. B வந்து non-resident are DP. Comment the validity of DP. DP ஆகிறதுக்கு ரெண்டு இண்டிவிஜுவல் ஆகணும். அஃப்கோர்ஸ் ஏயும் பியும் இண்டிவிஜுவல் தான். ரெண்டு பேர்ல ஒருத்தன் வந்து ரெசிடென்ட் ஆக இருக்கணும். அந்த ஒருத்தன் வந்து 120 days கரண்ட் இயர்ல 120 days இங்க இருக்கணும், ப்ரீவியஸ் இயர் கிடையாது. So answer, this is not valid designated partners because இவன் current yearல 90 days இருந்திருக்கான். previous year உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு புதுங்கடா சங்கு சங்கூதத்துக்கு வேண்டி போட்டிருக்கிறாயா? நல்லா படிங்கடா தயவு செஞ்சு. இப்பவும் சொல்றேன், நம்ம நல்லா உறுதியாக நல்லாக தெளிவாக படிச்சுட்டு போனோம்னா எந்த கொஸ்டின் வந்தாலும் நம்மளால அட்டென்ட் பண்ண முடியும். நம்ம பைத்தியக்காரத்தனமாக படிச்சுட்டு போனோம்னு வைங்க, நமக்கு என்ன கொஸ்டின் வந்தாலும் எழுத முடியாது. தெளிவா இருங்க. நீங்க சிஏ பசங்க ஏமாந்து போகாதீங்க. அதைத்தான் எனக்கு மறுபடியும் சொல்லணும். லாஸ்ட், explain the procedure for conversion of unlisted company into LLP. Come on, what is the schedule? Schedule 2 firm to LLP, Schedule 3 private company to LLP, Schedule 4 unlisted to LLP. Is it possible to convert listed to LLP? Answer is no. Possible கிடையாது. நீங்க எழுதுனா போதும். டெக்ஸ்ட்ல அப்படிதான் கொடுத்திருக்காங்க. one way is there. listed unlisted ஆக மாற்றி விட்டு அதை LLP ஆக மாத்தலாம். நீங்க அதை சொல்ல தேவையில்லை. Come on guys, book back questions, text back. Which of the following cannot be converted into LLP? Answer, listed company. எல்லாருக்கும் தெரியும். Approval for name of LLP shall be valid for a period of dash. 3 months will be, and the name வந்து it will be reserved for 3 months. அது நான் சொல்லியிருக்கேன். Next, name of the limited liability partnership shall be ended by either short form or full form. Fourth question, which of the following statements about LLP is incorrect? தவறானது ஏது? LLP has legal personality. Is it true? Liability of each member is limited. Is it true? Members of an LLP are taxed as partners. True, of course. A listed company can convert into LLP. False. Answers D. Fifth question. For the purpose of LLP, resident in India means person who has stayed in India for a period of not less than 182 தப்பு, 180 தப்பு, 181 தப்பு, 120 during the financial year. Correct.
டியூரிங் த ஃபினான்ஷியல் இயர்னு சொன்னா டியூரிங் த கரண்ட் இயர்னு அர்த்தம். கம் ஆன் கைஸ், டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ். முடிஞ்சது ஒரு 5 மினிட்டியா ஓடாதீங்க நீங்க. LLP is an alternative corporate business firm that gives benefit. யோ இந்த கொஸ்டின் நான் 3 டைம் சொல்லிட்டேன். சும்மா சொல்ல முடியாதியா. இந்த கொஸ்டின் நீங்க அப்படியே வேணா பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், மிஸ்டர் அங்கித் சர்மா வாண்ட்ஸ் டு ஃபார்ம் a LLP taking him his wife and one HUF as the partner. Can HUF become partner in LLP? Answer is no. This is not a valid LLP because HUF cannot become partner in LLP. HUF is not a body corporate. இந்த தேர்ட் கொஸ்டினுக்கு தான் அவங்க புக்ல கொடுத்திருக்கிற ஆன்சர் கொஞ்சம் தவறாக இருக்குது, நல்லா பார்த்துங்க. There is an LLP, 4 பார்ட்னர்ஸ், ராகுல், ரஹீம், கர்த்தார் and அல்பர்ட். ராகுல் அண்ட் அல்பர்ட் ஆர் non-resident. ராகுலும் அல்பர்ட்டும் NR non-resident. அப்ப இவங்க யாரு? ரெசிடென்ட். LLP wants to take Rahul and Rahim as designated partners. Explain. Of course. கரெக்ட் தான். 2 பேர்ல ஒருத்தன் ரெசிடென்ட் ஆக இருக்கணும், ஒருத்தன் ரெசிடென்ட் ஆக இருந்தால் போதும். கரெக்ட். புக்ல ஆன்சர் தவறாக கொடுத்தா மாதிரி ஃபீல் ஆகுது. நான் இப்ப அதுல டிஸ்கஸ் பண்ணல இதுல, பட் ஸ்டில் டெக்ஸ்ட் புக் எடுத்து கரெக்டான ஆன்சர் நீங்களே மாத்தி போடுங்க. 4th question, மிஸ்டர் முதித் இஸ் தி கிரெடிட்டர் ஆஃப் தேவி ராம் LLP. ஏதோ ஏன் இவ்வளவு பெரிய பேர் வைக்கிறீங்க? சேஷு LLP குட்டியா பேர் வைக்கலாம் இல்ல? முட்டியலையா? He has a claim of 10 lakh against LLP. So LLP is liable for an amount of 10 lakh. But net worth LLP கையில assets எவ்வளவு தான் இருக்குது? LLP ஓட liability வந்து 10 lakh, assets வந்து 7 lakh. So which means it's going under insolvency situation. Insolvency procedure la applicable ஆகும். நீங்க அதெல்லாம் எழுத தேவையில்லை. Balance 3 lakhs is the deficiency. 10 லட்சம் கடன் இருக்குதியா, 7 லட்சம் தாய் அசெட் கையில் இருக்குது, 3 லட்சம் வந்து டெஃபிஷியன்சியா. என்ன பண்ணணும்? பார்ட்னர்ஸ் கொண்டு வரணுமா? தேவையில்லை. Can Mudit claim this deficiency from partner? No, because the liability of the partners of LLP is limited to the agreed contribution. இப்படி எழுதணும். Next, 5th question. மிஸ்டர் வர்தமான் ஸ்டீல்ஸ் LLP. எங்க இந்தியா இந்த மாதிரி பேரை எல்லாம் பிடிக்கிறீங்க நீங்க? முட்டியிலையா? என்னலாமோ தினசா பேரை போடுறாங்க. On 1/1/2023, one partner of partnership firm named Vardhaman Steels is registered with Indian Partnership Act. Requested ROC that name of the LLP is nearly resembling with the name of the already registered firm. புதிய LLP ஓட பேரு எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற ஃபர்மோட பேரா ரிசம்பிளிங்கா இருக்குது. அதுக்கு என்ன பிரச்சனை? வச்சுக்க. என்ன பிரச்சனை? LLP ஓட பேரு யாரோட பேரா ரிசம்பிள் ஆகக்கூடாது, ஐடென்டிக்கல் ஆகக்கூடாது. நம்பர், கம்பெனி, அதர் LLP ஆர் அதர் ரெஜிஸ்டர்ட் ட்ரேட்மார்க். இந்த பிரச்சனையும் இல்ல, சேஞ்ச் பண்ண தேவையே இல்ல, because they haven't violated the provisions of name. Final question. கனிக்கு, பிரியான்ஷ், அபினவ் and பவனா are partners. பாரியா, மறுபடியும் பாரியா. ஏயா பேரை ட்விஸ்டா வாய் வெளிக்குதியா பேசி. அபினவ் resigns. Okay, but this was not informed to ROC. நான் அப்பவே சொன்னேன், ரிசைன் பண்ணும்போது அவன் வந்து சீஸ்டு பார்ட்னர். சீஸ்டு பார்ட்னர் will be treated as partner if he did not inform ROC. ஆர் யாரு டீல் பண்றாங்களோ தேர்ட் பார்ட்டிக்கு வந்து தெரியவே தெரியாது. என்ன தெரியாது? அவன் வெளியில போன விஷயம் தெரியாக்கி அவன் டீல் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த டைம்ல அவன் லைபிள் ஆவான். இந்த 2 சிச்சுவேஷன்ல ஆர் அண்ட் கிடையாது. யாரும் இன்ஃபார்ம் பண்ணல. அஃப்கோர்ஸ் அபினவ் வெளியில போனாலும் அபினவ் will be liable for the losses. Abhinav will be liable for the transactions happening in the firm because he didn't inform. அவனோ or LLPO should have informed the LLP of his resignation. ரெசிக்னேஷனோ செசேஷன் ஆனா எப்படி இன்ஃபார்ம் பண்ணணும் நான் சொல்லியும் கொடுத்துருக்கேன். பார்ட் 4ல நல்லா தெளிவா இருக்குது. So with this I am winding up. Hello my dear students, ரொம்ப நன்றி. LLP வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சுது நம்புறேன். ரொம்ப சிம்பிளான டாபிக், ஜஸ்ட் 10 மார்க்ஸ் வரும். நல்லா படிங்க, டவுட் இருந்தா கேளுங்க, படிக்காம போகாதீங்க. இந்த LLP உங்களுக்கு கை கொடுக்கும். This is CA Sheshadri signing off. நன்றி, வணக்கம். I love you all.